வணக்கம் உறவுகளே, பாருங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குளச்சல் கடற்கரை தான். குளச்சல் சைமன் காலனி சந்திக்கக்கூடிய அந்த கடற்கரை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நாம் எங்கே நிற்கணும் இப்போ கரெக்டாக இந்த குளச்சல் ஆறு கடற்கக்கூடிய அந்த பகுதியில் தான். இப்போதைக்கு ஆறு ஓடாத காரணத்தினால மணல் மேடு இந்த பக்கமாக மணல் மேடாக இருக்குது. அதனால கடலையும் ஆறையும் பிரிச்சிருச்சு இந்த மணல் மேடு. அதாவது கடல் அடித்து மண்ணை கொண்டு வந்து ஆற்று பொறுக்க ஏற்றி வச்சுருக்கிறதுனால அதனாலையும் ஆறு ஓடாதனால மணல் மேடாகிடுச்சு. அதனால் கடலும் ஆறும் பிரிஞ்சு இப்போ தனித்தனியாக இருக்குது. பாருங்க ஒருவேளை அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த பக்கம் இருக்கிறது ஆறு, அந்த பக்கம் இருக்கிறது கடல். அந்த ஆறு ஓடாத காரணத்தினால மணல் ஏற்றி நம்மளோட ஆறும் கடலும் தனித்தனியாக இருக்குது. இந்த நேரங்களில் கடல் தண்ணி, அதாவது நல்ல அதிகமான அலை வரும்போது பாருங்கள் ஒருவேளை சின்ன சின்ன அலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அடித்து உள்ளே வந்துட்டுருக்கு. நல்ல பெருசு அலைகள் வரும்போது கடலில் உள்ள தண்ணி இங்கே நம்ம ஆற்றோட பகுதியில் ஏறி ஆறு இப்போ தண்ணியாக மாறுறதுக்கு காரணம் தான். பாருங்கள் ஒருவேளை நம்ம நிற்க இந்த இடம் வந்து அருமையான ஒரு வியூ, அதாவது கடலும் ஆறும் சந்திக்கக்கூடிய இடம். பாருங்கள் ஒருவேளை நம்ம ஆறு வர்ற பகுதியை பார்த்துக்கலாம். பாருங்கள் ஒருவேளை நம்மளோட இது வந்து சைமன் காலனி குளச்சல் சேரக்கூடிய பகுதியில் உள்ள ஆறு தான். ஆறு ஓடாததுனால பாசி பிடிச்சி எல்லாமே செடியாக இருக்குது. பாருங்கள் உறவுகளை, சில உறவுகள் தூண்டில் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மீன் கிடச்சதா என்னமான்னு தெரியல. பாருங்கள், நம்ம இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் நாம் இங்கே போயாச்சுன்னா நம்மளோட சைமன் காலனி குளச்சல் சந்திப்பு அந்த பாலம் வரும். இதுதான் அந்த ஏரியா. பாருங்கள் உறவுகளே, அருமையான வியூ. நம்மளோட உறவுகள் எல்லாருமே பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை பதிவு பண்ணுறேன். உறவுகளை பாருங்கள், இது சைமன் காலனி ஊர். அப்புறமா தூரமாக காணக்கூடிய கோயில் தான் கோடிமனை கோயில். பாருங்கள், அருமையான சூப்பரான இடம். இதை நம்ம ரசிக்கிற ஏரியாவை நம்மளோட உறவுகளுக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. இன்னும் நம்ம பார்க்கக்கூடியது வந்து சைமன் காலனி தூண்டில் வளவு. அது இந்த வள்ளங்கள் மரங்கள் எல்லாம் பிடிக்கிறதுக்காகவே இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே உறவுகளே, பாய்.